ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேந்திரி பேசுகிறேன். இந்த கிழமைகளில் எதை செய்தாலும் வெற்றி உறுதி. மேச லக்னம் முதல் மீன லக்னம் வரை 12 லக்னங்களுக்கும் இந்த பதிவில் சிலர் எந்த கிழமையில் செஞ்ச ஒரு காரியம் செஞ்சால் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக ஜாதகத்தில் நம்மளுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு ஒன்று இருக்கும், அதில் போட்டிருப்பாங்க. அது ஜோதிடரும் சொல்லுவாங்க அதிர்ஷ்ட கிழமைன்னு. ஆனால் நம்மளுக்கு அந்த கிழமையில் சக்ஸஸ் கிடைக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா வேறொரு கிழமையில் அந்த கிழமை குறிப்பிட்ட அந்த கிழமையில் எப்போவுமே தொடர்ந்து சக்ஸஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் அந்த கிழமையில் தான் நடந்திருக்கும். அந்த கிழமையை ஜாதகத்தில் பார்த்தா அவ்வளவு புரியாது. ஆனால் அந்த கிழமை அதிர்ஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது சிலருக்கு ஒரு வித்தியாசமாக படும். இப்போ சனிக்கிழமைன்னா ஒருத்தர் வேணாமாங்க, அது சரி இருக்காது அப்படிம்பாங்க. ஆனால் சனிக்கிழமை ஒருத்தருக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். அன்றைக்கி தான் அவருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது சனிக்கிழமையில் தான் இருக்கும். முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் நடக்கும். பண விஷயங்கள், திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மற்றவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய தகவல், இப்படி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கிழமை. இப்போ நான் சனிக்கிழமை சொன்னேன்ல, அது வேணான்னு சொன்னால் கூட அந்த நாளில் நடக்கும். அதே போல் சில பேருக்கு செவ்வாய்க்கிழமைன்னா பிடிக்காது. பொதுவாக செவ்வாய்க்கிழமைனா எல்லாம் வேணாமாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமையில் குறிப்பிட்ட சில பேருக்கு சக்ஸஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு கிழமையிலையும் அவங்க ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு சிலருக்கு வித்தியாசமாக ஒரு கிழமை சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதோட ரிசல்ட்டை நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். எப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கிழமை சக்ஸஸை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி, அது எதனால் நடக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ மேசம் முதல் மீனம் வரையும் 12 லக்னம் இருக்குது. இது முதல்ல செவ்வாய் வீடு வரும். மேசம் செவ்வாய் வீடு, அடுத்து ரிஷபம் சுக்கிரன். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க. அதாவது அந்த அதிபதியாக இருப்பாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க. இப்போ இந்த செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர். மேஷம் அதே போல் விருச்சகத்துக்கும் செவ்வாய் அதிபதியாக இருப்பார். இப்போ இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் அந்த ராசி கட்டப்படி பார்த்திங்கன்னா செவ்வாய் மகரத்தில் உச்சம். மகரத்தில் செவ்வாய் உச்சம். அதாவது மேச லக்ன அதிபதி விருச்சிக லக்ன அதிபதி போய் மகரத்தில் உச்சம். மகரம் பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் வீடு. அப்போ இந்த மேசம் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த செவ்வாய்க்கிழமைகளில் அதிகம் சக்ஸஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். செவ்வாய்க்கிழமை எல்லோரும் வேணாம்போம். ஆனால் இவங்களுக்கு மேசம் விருச்சகம் லக்னங்களில் பிறக்கிறவங்களுக்கு செவ்வாய்க்கிழமைக்கு அதிகமாக சக்ஸஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே லக்னாதிபதி செவ்வாய் உச்சம் பெறாரு. இதுக்கடுத்து ரிஷப லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் 2 வீட்டுக்கும் சுக்கிரன் தான் அதிபதியாக வருவார். இவர் பார்த்திங்கன்னா மீன ராசியில் உச்சம் பெறுவார். அதனால் இந்த ரிஷபம் துலாம் இதுக்கு 2க்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெறதுனால மீனராசியோட அதிபதி குரு பகவான். அவர் வியாழக்கிழமையை சொல்லக்கூடியவர். அப்போ இந்த ரிஷபம் அதே போல் துலாமில் பறக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் வியாழக்கிழமைகளில் அதிக சக்ஸஸ் கிடைச்சிட்டு இருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு இந்த ரிஷபம் துலாமில் உள்ளவங்களுக்கு அதிக சக்ஸஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மிதுனம் கன்னி. இந்த மிதுன லக்னம் கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னா புதன். இந்த புதன் எங்கே உச்சம் பெறுவார்னா அதே புதன் வீடான கன்னியில். இந்த கன்னியில் புதன் உச்சம் பெறதுனால மிதுனம் கன்னி இந்த லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா
புதன்கிழமைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சக்ஸஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நினச்ச காரியம் தான் அன்றைக்கி ஈஸியாக நடந்துடும். இதே போல் இதுக்கடுத்து கடகம். இந்த கடக லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு கடகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னா சந்திரன். இவர் எங்கே போய் உச்சம் பெறுவார் அப்படின்னா ரிஷபத்தில் உச்சம் பெறுவார். ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். அதே போல் இந்த கடக லக்ன அதிபதியான சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெறதுனால ரிஷபத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இவருக்கு கிழமையில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. அதனால் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வெள்ளிக்கிழமையில் தான் சக்ஸஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எந்த வித சக்ஸஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கிறது வெள்ளிக்கிழமையில் தான் இருக்கும். இதே போல் அதுக்கு அடுத்து சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன். இவர் உச்சம் பெறக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா மேஷம். இந்த மேஷத்தோட அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக சக்ஸஸ் கிடைக்கக்கூடியது செவ்வாய்க்கிழமையில் கிடைக்கும். ஆனால் செவ்வாய்க்கிழமை எல்லாரும் தவிர்த்துட்டு இருப்பாங்க. இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக சக்ஸஸ் கிடைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் கிடச்சிட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமையில் தொடர் வெற்றிகள் இருக்கும். அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புதனுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதே போல் சுக்கிரனுக்கும் சொல்லியாச்சு. அதே போல் செவ்வாய்க்கும் சொல்லியாச்சு. இப்போ சொல்ல வேண்டியது குருனா தனுசு வீடு. இப்போ தனுசுக்கு பார்த்திங்கன்னா தனுசு, அதே போல் இன்னொரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் மீனம். இந்த 2 வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் உச்சம் பெறுவார். கடகராசியோட அதிபதி சந்திரன். அதனால் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையாக தான் இருக்கும். திங்கக்கிழமைகளில் அவங்களுக்கு அதிகமாக சக்ஸஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மகரம். இந்த மகரம் கும்பமுக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவான் எங்கே உச்சம் பெறாருன்னா துலாம் ராசியில் உச்சம் பெறுவார். இந்த துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் எந்த கிழமையை குறிக்கிறாருன்னா வெள்ளிக்கிழமையை குறிக்கிறாரு. அப்போ இந்த மகரம் கும்பம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக சக்ஸஸ் கிடைக்கக்கூடியது வெள்ளிக்கிழமையாக இருக்கும். வெள்ளிக்கிழமைக்கு இவங்களுக்கு அதிக அளவுக்கு சக்ஸஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதே போல் இப்போ மேஷம் அதே போல் விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க லக்னாதிபதி செவ்வாய் கடக வீட்டில் நீசம் அவர். அது சந்திரனுடைய வீடு. அதனால் திங்கக்கிழமைகள் பல விஷயங்களை கொஞ்சம் பொறுத்து செய்கிறது, அன்றைக்கி கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது. ஏன்னா அங்கே செவ்வாய் நீசம் திங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கடகத்தில் செவ்வாய் நீசம் பெறதுனால அங்கே கொஞ்சம் பொறுத்து செய்கிறது நல்லது. இதுக்கடுத்து ரிஷபம் அதே போல் துலாம் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் எங்கே நீசம் பெறுவார்னா கன்னி ராசியில் நீசம் பெறுவார். அந்த வீட்டு அதிபதி புதன். அப்போ ரிஷபத்தில் பிறந்தவங்க அதே போல் துலாமில் பிறந்தவங்க புதன்கிழமை வரும்போது எந்த விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இதுக்கடுத்து மிதுனம் கன்னி இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2 வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய புதன் நீசம் பெறுறது எங்கே அப்படின்னா மீனத்தில். அந்த வீட்டு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அந்த குரு பகவானோட கிழமை என்னென்னா வியாழக்கிழமை. அப்போ இந்த மிதுனம் கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்க வியாழக்கிழமைகளில் எந்த விஷயத்தையும் யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. அந்த நாட்களில் முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கு சொல்லிட்டேன், சுக்கிரனுக்கும் சொல்லிட்டேன், புதனுக்கும் சொல்லிட்டேன். அதனால் இதுக்கு அடுத்து குருவோட வீடு தனுசு, அதே சமயத்தில் மீனத்துக்கும் வரும்.
இந்த 2 வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு தெரியும் குரு பகவான். இந்த குரு பகவான் எங்கே நீசம் பெறார்னா மகரத்தில் நீசம் பெறுவார். இந்த மகர வீட்டு அதிபதி யாருன்னா சனி பகவான். அப்போ இந்த தனுசு மீன லக்னத்தில் பிறக்கிறவங்க சனிக்கிழமை எந்த காரியத்தையும் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானத்துடன் முக்கியமான காரியங்களை ரொம்ப கவனமாகவும் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனிக்கிழமைகளில் குரு நீசம். அதே போல் மகரம் கும்பம், இந்த மகரம் கும்பத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் எங்கே நீசம் பெறுவார் அப்படின்னா மேசத்தில் நீசம் பெறுவார். அப்போ இந்த மேசத்தில் நீசம் பெறக்கூடியதுனால மகரம் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமைகளில் பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த மகரம் கும்பத்தில் பிறந்தவங்க எந்த விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து கவனமாக செய்கிறது நல்லது. முக்கிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ இந்த கிழமைகளில் எதை செய்தாலும் வெற்றி உறுதி அப்படிங்கிற இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.